தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக சிறந்த உன்னதமான மாதமாக இருக்க போது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை கிடச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் அவருடைய பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான். நான் எப்போயுமே தனுசு ராசிக்காரர்களை பாக்கியசாலிகள் தான் சொல்லுவேன். ஏன் நான் படுற கஷ்டம் தெரியாமல் நீங்கள் என்னை வேறு பாக்கியசாலிகள்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அதுதான். பாக்கியசாலிகள் அப்படின்னா மாற்றமே இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் தான். உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான சாம்ராஜ்யத்தை, உங்களுக்குன்னு தொழில் சாம்ராஜ்யத்தை, நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்கிறதுக்கான உங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த பல்லக்கில் வர்ற யோகம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கஜகேசரி யோகம்னு கூட எடுத்துக்காங்களேன். பிரபல யோகம், செலிபிரிட்டி யோகம். இது நீங்கள் வந்தால் எல்லோரும் எந்திரிச்சு நின்று வணக்கங்க ஐயா பெரியவங்க, அதாவது உங்களை ஒரு பெரியவங்களாக மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல். நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பட் உங்களுக்கான அந்த நல்ல மரியாதை போகிற இடங்களில் கிடைக்கும். அந்தளவுக்கு உங்கள் செயல்களில் ஒரு திருத்தம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா? ஸோ குரு பார்வையோடு இருக்கிறதுனால, உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாம் கூட போகுது அப்படின்றத சொல்லலாம்.